ஓம் நம சிவாய. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும்போது முதல்ல கரியர் சம்பந்தப்பட்ட விஷயம்தான் நம் கண்முன்னே வருகிறது. சனியோட வக்கர காலம் ஆரம்பிக்குது. குருவோட பார்வையும் சனி மேல வருவதால சனியின் பலம் நல்லாவே குறைஞ்சிடும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வரும் 3ஆம் தேதியில ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு ஷிஃப்ட் ஆயிடுவார். அதனால உங்களுக்கு என்ன பலன்னு பார்த்தா 3ஆம் இடம் உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய இடம். அதனால நீங்க தைரியமாக ஒரு விஷயத்தை எடுக்கும் போது, அதுவும் கான்ஃபிடண்டாக எடுக்கும் போது அது சக்சஸ் ஆகும். சின்னதா அலைச்சல் தந்தாலும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். அதனால உங்களுக்கு பணவரவு, பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். ஒரு வேலையை தேடுறீங்கன்னா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய கான்டாக்டில் இருக்கிறவங்க, பாலிய சிநேகிதர்கள், உங்க சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்களில் யாரோ ஒருவர் உதவி செய்ய போறாங்க. ராசிக்கு கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடிய புதனும் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு 4ஆம் இடமான கடகத்திற்கு ஷிஃப்ட் ஆயிடும். அங்க குருவுக்கு தான் அதிக பலம், உச்சத்தில் இருக்கார் என்பதால புதனுக்கு வலிமை குறைஞ்சிடும். அது ஒரு பக்க பலம் உங்களுக்கு. அடுத்து 23ஆம் தேதி புதன் சிம்மத்திற்கு பயிற்சியாகிவிடும். சூரியன் 17ஆம் தேதி தான் சிம்மத்திற்கு செல்லும். அதுவரை கடகராசியில் குருவுடன் சேர்ந்து அருமையான சிவராஜ யோகத்தை தரும். இந்த சூரியன் குரு காம்பினேஷன் மேசத்திற்கு 4th ஹவுஸ்ல நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது மேசத்திற்கு என்ன பண்ணும்னா, வேலையில ஒரு முன்னேற்றம், உயர் பதவி அல்லது சேலரி ஹைக் ஆகிறது, அதிகாரத்தையும் தரும். புது வேலை, புது வாய்ப்பு, நல்லதொரு இடமாற்றம், தொழில் வாய்ப்பு, தொழிலில் நல்லபடியாக முதலீடு செய்யும் வாய்ப்புகள் எல்லாம் கொண்டு வந்து தரும். இந்த சூரியன் குரு காம்பினேஷன் மிக அற்புதமாக வேலை செய்யும். ஏனென்றால் குருவுடைய பார்வை சனி மீது விழும். பழைய பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்து தரும். உங்களை தூண்டிவிடும். உங்க புத்தி, அறிவு அருமையாக வேலை செய்யும். இந்த மாதம் ஆகஸ்ட்ல ஒரு டிராபேக் என்னன்னா, சுக்கிரன் 6ஆம் வீட்டுல கன்னியில போய் நீசமாகுது. இதனால உங்களுக்கு பணம் வரும், சம்பாதிப்பீங்க. வரவு, உங்களுடைய முன்னேற்றம் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட செலவுகளும் வரிசை கட்டி நிற்கும். வர்ற பணம் எல்லாம் ஏதாவது விஷயத்திற்காக செலவாகும். இந்த செலவுகளை தவிர்க்க முடியாது. நீங்க தொழில் செய்யறவங்களா இருந்தாலும், வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் செலவு இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை சமாளிக்கும் அளவிற்கு பண வரவும் இருக்கும். அடுத்து மேசராசிக்கு குடும்பம், குடும்ப வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை என்று பார்த்தால் 4ஆம் இடத்துல குரு உச்சம், சூரியனுடன் சிவராஜ யோகத்துடன் இருப்பதால குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும். தாயாரோட ஆரோக்கியம் சீராகும். அவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்த வீடு, வண்டி வாகனம் வாங்கும் யோகம் கைகூடி வரும். கூட பிறந்தவங்களோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருமண வாழ்க்கை என்று பார்த்தால் சுக்கிரன் 7க்குடையவனாக இருந்து 6ஆம் வீட்டுல நீசமாகி மறைவதும் அதை சனி பார்ப்பதும் நல்லது அல்ல. கணவன் மனைவி உறவுல அவங்களுக்கிடையேயும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல இருந்தும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. உன்னாலத்தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிளேம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால மன அமைதி குறையும். இதை தடுக்க ஒரே வழி என்னவென்றால் மௌன விரதம் இருப்பது போல இருப்பதுதான். குழந்தை பாக்கியம் என்று பார்க்கும்போது 5ஆம் வீட்டுல கேது இருப்பதால இயற்கை முறையில கருத்தரிக்க முயற்சி மேற்கொண்டால் அதில் தடைகள் தந்து கொண்டே இருக்கும். இயற்கையாகவே உடலில் பாதிப்பு இருக்கிறவங்க மருத்துவ முறையை முயற்சி செய்யலாம். நல்லாவே இருக்கிறவங்க மாத பிற்பகுதியில் சூரியன் 5ஆம் வீட்டிற்குள் வந்துவிடும் என்பதால் மாத 2ஆம் பாதியில் முயற்சி செய்வது நல்லது. காதல் வாழ்க்கை இந்த மாசத்துல நிறைய கான்ட்ரவர்சி இருக்கும். சண்டை வரும், சந்தோஷம் வரும், அழுகை வரும், வெறுப்பு கூட வரும். இந்த ஆகஸ்ட் மாதம் மேசத்திற்கும் காதலுக்கும் தூரம் தான் காட்டுகிறது. காதல் உணர்வை தரக்கூடிய சுக்கிரன் நீசமாவதால பொறுமையாக அமைதியாக போறதுதான் நல்லது. சண்டை போட்டு பிரியறதை விட கொஞ்சம் நாளைக்கு காதலுக்கு லீவு கொடுக்கறது நல்லது. இந்த மாசத்துல குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் குழந்தையின் படிப்பிலும் அக்கறை வேண்டும். கிரகநிலைகள் சரியில்லாம இருக்கிறதுனால தேவையற்ற பாதிப்புகள் குழந்தைகளுக்கு வரலாம். குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகம் செய்யற மாதிரி தான் இங்க காட்டுது. இப்படி கூட உங்களுக்கு செலவுகள் வரலாம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. அடுத்து மாணவர்கள் 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல படிக்கிறவங்களா இருந்தா ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் வீட்டுல இருந்து உங்களுக்கு கரெக்டான டைரக்ஷனை காட்டுவார். எதை படிக்கலாம், எந்த துறை உங்களுக்கு சூட் ஆகும் என்பது போல. அதோட அட்வைஸ் நிறைய கிடைக்கும். உங்க டீச்சர்ஸ் மூலமா, படிப்பில் அனுபவம் மிகுந்த பெரியவங்க மூலமா நிறைய அட்வைஸ் கிடைக்கும். எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கும் நல்ல ஐடியா உண்டாகும். அதோட புதனும் உங்களுக்கு ஃபேவரபுளான அமைப்புல இருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் சப்போர்ட்டான அமைப்புல தான் இருக்கும். அதனால சாதாரணமான பரீட்சைகளாக இருந்தாலும், ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதா இருந்தாலும் அதுல சக்சஸ் கிடைக்கும். குருவும் உச்சத்துல இருக்கார். ஒரு விஷயத்தை அமையணும்னு வேண்டிக்கிறீங்க, நல்ல காலேஜில் சேரணும்னு ட்ரை பண்றீங்கன்னா அதற்கான வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் குரு. குருவும் சூரியனோட இணைஞ்சிருக்கு. அதனால உங்களுக்கு ஒரு நல்லதொரு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்து பெண்கள்.
இல்லத்தரசிகள் மற்றும் வேலை அல்லது சுயதொழில் செய்கிறவங்க அனைவருக்கும் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக நல்லா இருந்தாலும் மன ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யும். ரொம்ப உணர்ச்சிவசப்படாம அமைதியாக கடந்து போக பாருங்க. அதுவே உங்களுக்கு இந்த மாதத்திற்கு உகந்தது. சீனியர் சிட்டிசன்களுக்கு ராசிக்கு 12ஆம் வீட்டுல சனி. உங்க வயதுக்கு 3வது சுற்று 7.5 சனி காலம் என்பதால மனதில் ஒரு இனம் புரியாத பயம், தனிமை உணர்வு, வருத்தம், வேதனை எல்லாம் இருக்கும். இந்த மாசத்துல சனி வக்கர நிலை என்பதால பாதிப்புகள் குறைந்து குருவுடைய பார்வையால தைரியம் பிறக்கும். ஆன்மீக பயணங்கள் போவதற்கு உகந்த மாதம். உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் நல்லபடியாக பழகக்கூடிய மாதம் இது. அவ்வப்போது கொஞ்சம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்து கொள்வது ஆரோக்கியத்தை தக்க வைக்கும். அடுத்து மேசராசிக்கு ஆரோக்கியம் என்று பார்க்கையில், மேசராசிக்காரங்களுக்கு பல கிரகங்கள் பாதிப்புல இருந்து காப்பாற்றுற மாதிரியான இடத்துல தான் இருக்கு. சுக்கிரன் 6ஆம் வீட்டுல இருந்து சனியுடைய பார்வை பெறுவதும், செவ்வாயும் மிதுனத்திலிருந்து சுக்கிரனை பார்க்குது. அதனால அப்டமன் என்று சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். ஏற்கனவே சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லிவர் ப்ராப்ளம், பசியின்மை, தூக்கம் இல்லாம அதற்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றவங்க இந்த மாசத்துல உணவு விஷயத்துல கவனம் ரொம்ப வேணும். தூர பிரயாணம் போகும்போது தனிப்பட்ட முறையில 2 வீலர் அல்லது 4 வீலர்ல போகிறதா இருந்தா வண்டியில கண்டிஷன் எல்லாம் சரியாக இருக்கா என்பதை பார்த்து விட்டு போறது நல்லது. அதோட டிரைவிங்லையும் ரொம்ப கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆக இந்த ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்கு நிறைய நல்ல விஷயங்களை இந்த மாசத்துல கொண்டு வருது. உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வேலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை காட்டுது. அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை காட்டுகிறது. என்ன இந்த மாசத்துல கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அதையும் உங்களால கட்டுப்படுத்த முடியும். அன்பர்களே, இதுவரை இங்கு பார்த்தது உங்கள் ராசிக்கான இந்த மாதத்தில் வரும் கோச்சார பலன்களே. இது இந்த மாதத்துடைய பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலனோடு இதை இணைத்து பார்க்க வேண்டும். உங்க ஜாதகத்துல லக்னம் என்ன, அதோட பலன் என்ன, உங்கள் நடப்பு தசா என்ன, தசா என்பது எந்த கிரகம் உங்களை தற்போது ஆளுமை செய்கிறது என்பதுதான். அப்போ அதோட பலன் என்ன, அதுல வரும் புத்திகால கிரக பலன் என்ன, அதோடு உங்கள் ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படை பலன்கள், இவை அனைத்தையும் சேர்த்து வைத்து அதோட இப்ப நடக்கும் கோச்சார பலன்களையும் சேர்த்து வைத்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அப்பதான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பேருக்கு இன்னமும் கன்ஃபியூஷன் இருக்கு. சுய ஜாதகத்தை மட்டும் பார்க்கணுமா, இல்ல சொல்ற ராசி பலனை மட்டும் கேட்டுக்கிட்டா போதுமான்னு. அதாவது சுய ஜாதகம் தான் மெயின் ஜாதகம். நாம சொல்ற ராசி பலன் என்பது கோச்சார கிரகத்தோட நகர்வுகளை வச்சு சொல்றது. இதுல நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், லக்னத்தை மட்டும் பார்க்கவா இல்ல ராசியை மட்டும் பார்க்கவான்னு. பலருக்கும் லக்னம், ராசி ரெண்டும் வேற வேறையா இருக்கும். ராசி என்பது சந்திரனை பொறுத்து, லக்னம் என்பது சூரியனை பொறுத்து. ராசி பலன் கேட்கும் போது இரண்டையும் பார்ப்பதுதான் நல்லது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் லக்னமும் ராசியும் ஒன்னா இருக்கும். அவங்க ஒரே ராசி பலன் மட்டும் பார்த்தாலே போதும், அதுவே 100% ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் தெளிவா தெரியணும்னா உங்களுடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும், அதோட தசா புத்தியும் நடந்துட்டு இருக்கும். கோச்சாரத்துல அந்த கிரகம் வலுக்குறைந்த இடத்துக்கோ அல்லது நீசமாகிற இடத்துக்கோ வருதுன்னு வைங்க, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் வராது. அதுவே ஜாதகத்துல அந்த கிரகம் வலிமை இல்லாம இருந்தா மட்டும்தான் பிரச்சனை வரும். ரைட்டு. அடுத்து ஜாதகத்துல வலு இல்லாத கிரகத்தோட கோச்சார நிலை நல்ல பவர்ஃபுல்லான இடத்துக்கு கிரகம் வருதுன்னா அப்போ உங்களுக்கு அந்த கிரகத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் அந்த காலம் முடியும் வரைக்கும் கிடைக்கும். குரு இப்போ கோச்சாரத்தில் உச்சத்தில் இருக்கார். பலருடைய ஜாதகத்தில் குரு நீசமாகியோ ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் பகையாகவோ இருக்கும் பட்சத்தில் இந்த காலத்தில் குருவுடைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அடுத்து ராசி பலனில் லக்னத்துக்கு நான் பலன் சொல்லும்போது லக்ன ராசிக்கு இந்த மாதத்தில் பலன் சரியில்லை. அதே சந்திரன் இருக்கும் ராசிக்கு பலன் அருமையாக இருக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? லக்னத்தில் வரக்கூடிய கெடு பலனை ராசியில் வரக்கூடிய நல்ல பலன் குறைச்சிடும். அப்போது ஓரளவு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். ராசியிலிருந்து லக்னத்திற்கு மாற்றி வந்தாலும் இதை போலத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட தனிப்பட்ட ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ள இங்கே தெரியும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் இதில் பதிவு செய்யுங்க. நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.